ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 2009 வருஷம் செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி நள்ளிரவு டைம். அந்த டைம்ல ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஒரு கேஸ் டிப்போல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய வழக்கமான வேலையான ரூபா நோட்டை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரூபா நோட்டு கட்டா எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்கு. ஆனா எனக்கு தான் அவ்வளவு ரூபா நோட்டுகள் குவிஞ்சு கிடந்தாலும் இது ரெகுலரா அவங்க பாக்குற வேலை அப்படின்றதுனால அதை வெறும் காகிதமா நினைச்சு அவங்க பாட்டுக்கு எண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படி என்றப்ப வெளியில இருந்து எதுவும் நம்மள டைவர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே காதுல ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு செம்ம வைபா உட்காந்துட்டு அந்த ரூபா நோட்டை எண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிருக்க ஹெட்செட்டை தாண்டி ஒரு சவுண்ட் அவங்க காதுல கேக்குது. அதுதான் ஹெலிகாப்டர் சவுண்டு. எஸ், இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த மாபெரும் கொள்ளை அன்று இரவு ஸ்டார்ட் ஆகுச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு கொள்ளை அடுத்த நாள் காலையில ஸ்வீடன்ல இருக்கிற எல்லா நாளிதழ்லயுமே பாத்தீங்கன்னா ஹெட்லைனாவும் வந்துச்சு. அது ஸ்வீடன்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த யூரோப்லயுமே பாத்தீங்கன்னா அதுதான் ஹெட்லைனா வந்துச்சு. எஸ், அன்னைக்கு இரவு கொள்ளையர்கள் இந்த கேஸ் டிப்போல மட்டும் கைவரிசையை காட்டல, ஸ்வீடன்ல இந்த எக்கச்சக்கமான இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணவும் செஞ்சாங்க. அப்படி பண்ணவங்க இந்த கேஸ் டிப்போல இருந்து எவ்வளவு மணியை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அவங்கள போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்குறப்ப என்னடா சினிமாட்டிக்கா இப்படிலாம் கூட கொள்ளை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் உங்களை எங்கேஜ் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செப்டம்பர் 23ஆம் தேதி 2009 வருஷம் ஸ்வீடன்ல இருக்க G4S செக்யூரிட்டி ஃபர்ம். இந்த செக்யூரிட்டி ஃபர்ம் பத்தி சொல்லணும்னா இவங்க உலகத்திலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செக்யூரிட்டி ஃபர்ம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா யூஎஸ்ல இருக்க முக்கியமான பவர் பிளான்ஸ் ஏன் பென்டகன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிளேசஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிருக்கதே இந்த G4S செக்யூரிட்டி ஃபர்ம் தான். அதுக்காக அவங்க சிசிடிவி இன்ஸ்டால் பண்றது, அலார்ம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்களான்னு கேட்டா அதை தாண்டி எக்கச்சக்கமான வேலைகளை பார்ப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான வேலை தான் கேஸ் டிப்போ மேனேஜ் பண்றது. எஸ், ஏடிஎம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஏடிஎம்ல கொண்டு வந்து மணியை போடுறது இவங்களுடைய ஒன் ஆஃப் த வேலை தான். அத ஒரு நாடு ரெண்டு நாடுல இல்லைங்க, கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு டேட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏடிஎம்ல கொண்டு வந்து மணியை போடுறாங்க அப்படின்னா அந்த எல்லா மணியையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அங்க இருந்தாலும் பிரிச்சு வந்து ஏடிஎம்ல போடுவாங்க. அந்த ஒரு இடம் தான் கேஸ் டிப்போ. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா 2009 வருஷம் செப்டம்பர் மாசத்தோட எண்ட்ல அவங்களுடைய கேஸ் டிப்போக்கு எக்கச்சக்கமான மணி வரவும் செய்து, அப்படி வந்த எக்கச்சக்கமான மணியை இவங்க எண்ணி கரெக்டா பிரிச்சு எல்லா ஏடிஎம்லயும் போட்டாகணும். அப்படி இவங்க போட்டாதான் அந்த மாசத்தோட எண்ட்ல மாச சம்பளம் வாங்குற சேலரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்து ஏடிஎம்ல பணத்தை வித்ட்ரால் பண்ணவே முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஹெக்டிக்கான வாரத்துல தான் ஸ்வீடன்ல உள்ள வெஸ்ட்பெர்கால இருக்க G4S செக்யூரிட்டி ஃபர்ம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொன்னா செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி 2009 வருஷம் அந்த கேஷ் டிப்போல மலை போல குமிஞ்சு கிடந்துட்டு இருக்கிற மணியை ஒவ்வொருத்தங்களா எண்ணி பிரிச்சு அந்தந்த ஏடிஎம்க்கு அனுப்புறதுக்காக மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்படி பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேங்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையவும் செய்து. எஸ், இந்த டைம்ல மட்டும் இந்த கேஷ் டிப்போ நம்ம கொள்ளையடிக்காம விட்டோம் அப்படின்னா இதே மாதிரியான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அமையாது. சோ இதுதான் நமக்கான கரெக்டான நாள், இன்னைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இது செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி இயர்லி மார்னிங் ஹவர்ஸ். ஸ்வீடன்ல இருக்க மிட்டிங்கே அப்படின்ற ஒரு அழகான டவுன். அந்த டவுனே பாத்தீங்கன்னா அந்த இயர்லி மார்னிங் ஹவர்ஸ்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த டவுனே அமைதியா இருந்துட்டு இருந்த அந்த டைம்ல அந்த டவுனோட ஒரு முக்கியமான பிளேஸ் ஒருத்தன் நோட்டை விட்டுட்டு இருக்கான். அந்த பிளேஸ் வேற எதுவும் கிடையாது, ஸ்டாக்ஹோம் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய 2 ஹெலிகாப்டர்ஸ் நுப்பாட்டி வச்சிருந்த ஹேங்கர் ஹவுஸ் தான் அது. சோ இந்த ஒரு பிளேஸ் தான் அந்த ஸ்டேஜ்மேன் அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுட்டு இருக்கான். அப்படி நோட்டை விட்டவே இந்த ஹேங்கர் ஹவுஸ் பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதுக்குள்ள என்ட்ராவும் செய்றான். அப்படி என்ட்ராகிறவன் அவனுடைய 2 கையிலையும் சூட்கேஸ் மாதிரி 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சிருக்கான். அதுல ஒண்ணு அந்த ஹெலிகாப்டர்ஸ் நுப்பாட்டி வச்சிருக்க ஹவுஸோட வாயிலுக்கு முன்னாடி வச்சு அதை ஆன் பண்ணவும் செய்றான். அப்படி அவன் ஆன் பண்ண உடனே அந்த சூட்கேஸ்ல இருந்து லைட் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்குது. ஒன்ஸ் இதை வச்சோடனே யாருக்குமே சவுண்ட் கேட்காத மாதிரி அந்த ஹெலிகாப்டர் ஹவுஸோட பின் பக்கத்துக்கு போறான். அங்க போனதான் அவனுடைய இன்னொரு கையில இருந்த இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸை கீழே வச்சு அதையும் ஆன் பண்றான். சோ இது ரெண்டே அந்த ஹெலிகாப்டர் ஹவுஸ்க்கு முன்னாடி பின்னாடி பெர்ஃபெக்ட்டா வச்சதுக்கு அப்புறம் அவன் மறைச்சு வச்சிருந்த கை கோடாரியை எடுத்து அந்த ஹெலிகாப்டர் ஹவுஸோட டோர்ல இருக்க நம்பர் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதை போய் அடிச்சு நொறுக்கவும் செய்யறான். அப்படி அதை நொறுக்கின உடனே அதுக்கடுத்து எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல இருந்து அந்த இரவோடு இரவாம் காணாமலும் போயிடறான். அப்படி காணாம போன அவன் பாத்தீங்கன்னா அடுத்த சில நிமிடங்கள்ல நியரஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்க காட்டுல அவன் போட்டிருந்த ட்ரெஸ் கை க்ளோஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு என்னுடைய வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்யறான்.
அப்படி இவன் மீட்டிங்ல இருந்து கிளம்பி போன அன்று அதிகாலை 5:16 மணி அளவுல வெஸ்பர்கால நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம் பாத்தீங்களா. அதாவது ஒரு கேஸ் டிப்போ, அந்த கேஸ் டிப்போக்குள்ள தான் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹெட்செட்டை மாட்டிட்டு கேஸ் எண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த கேஸ் டிப்போட மாடியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகுது. அந்த ஹெலிகாப்டர் வேற எதுவும் கிடையாது, பெல் 206 ஜெட் ரேஞ்சர் வகையை சேர்ந்த ஹெலிகாப்டர் தான் அந்த ஹெலிகாப்டர். அப்படி லேண்ட் ஆன அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 முகமூடி போட்ட நபர்கள் கீழே இறங்குறானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இறங்குறான் பாத்தீங்களா, அவன் கையில பாத்தீங்கன்னா சப் மெஷின் கன் ஒன்னு வச்சிருக்கான். அப்படி மெஷின் கன் வச்சிருக்கிற அவன் இறங்கின உடனே டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி போயிட்டு சுத்தி முத்தி நல்லா நோட் பண்ணிட்டே இருக்கான். அதாவது எங்களை யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்றத நோட் விட்டுட்டே இருக்கான். அப்படி அவன் நோட் விட்டுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல ரெண்டாவது ஒருத்தர் இறங்கி வரான் பாத்தீங்களா. அவன் அவனோட கையில ஒரு மிகப்பெரிய சம்பட்டி வச்சிருக்கான். அப்படி சம்பட்டி வச்சிருக்கிற அவன் நேரா ஒரு இடத்தை நோக்கி போறான். அவன் எதை நோக்கி போறான் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்து மூணாவது ஒருத்தர் இறங்குறான் பாத்தீங்களா. அவன் பாத்தீங்கன்னா முன்னாடி இறங்குற 2 பேர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் இல்லைன்னா டென்ஷனாவும் இல்லாம ரொம்ப கேஷுவலா கூலா ஹெலிகாப்டர்ல இருந்து இவங்க கொண்டு வந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரோப்ஸ், கொள்ளையடிச்ச பணங்களை எடுத்துட்டு போறதுக்கு கொண்டு வந்திருந்த பேக்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அது கூடவே ஹெலிகாப்டர்ல கட்டியிருந்த லேடர் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் அவுத்துட்டு இருக்கான். மூணாவது நபர் ரொம்ப கேஷுவலா எந்த விதமான பயமே இல்லாம இந்த வேலையில பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ரெண்டாவது சம்பட்டி எடுத்துட்டு ஒருத்தர் நேரா போனான் பாத்தீங்களா. அவன் எதை நோக்கி போறான் அப்படின்னா அந்த மாடியில பிரமிடு மாதிரி கண்ணாடியாலேயே செய்யப்பட்ட ஒரு ஜன்னல் மாதிரியான அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு நேரா போய் சத்துன்னு ஒரே அடியா அந்த சம்பட்டியை வச்சு அடிக்கிறான். அப்படி அடிச்ச அந்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த விண்டோ அப்படியே உடைஞ்சு கீழே உழுகுது. அப்படி ஒன்ஸ் அந்த விண்டோ உடைந்து வலி உருவான உடனே அந்த 3 பேரை உனக்கு கொண்டு வந்து அந்த ரோப்பை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆகவும் செய்யறானுங்க. அப்படி ஒன்ஸ் இவங்க உள்ள இறங்கின உடனே மாடியில இருந்த ஹெலிகாப்டருக்கு பாத்தீங்கன்னா அது உடனே மேல வானத்துல எழும்பி அங்கிருந்து மறைந்தெல்லாம் போகல, அதே சிட்டில அங்க சுத்தி சுத்தி வட்டம் அடிக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி இவங்க இந்த 3 பேரும் அந்த பில்டிங் குள்ள இறங்குற அந்த ஒரு சமயத்துல ஃபர்ஸ்ட் சம்பட்டி வச்சு டம்னு அந்த கண்ணாடி அடிச்சாங்க பாத்தீங்கன்னா. அந்த சவுண்ட் உள்ள இருக்கிற ஆபீசர்ஸ் அண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் கேட்காம இருந்திருக்கும், கண்டிப்பா கேட்கும்ல. அதுலயும் முக்கியமா அந்த கேஸ்டிப்போட பாஸ் இருப்பாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த சவுண்ட் நல்லாவே கேட்டுருச்சு. அதுவும் இது பேங்கர் சவுண்டா கேட்ட உடனே அவர் கெஸ் பண்ணிட்டாரு யாரும் இங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு. சோ அது கேட்ட உடனே அவர் போன முதல் பிளேஸே 6வது மாடியில இருக்கிற கேஸ் கவுண்டிங் ரூமா தான் இருந்துச்சு. எஸ், அந்த கேஸ் கவுண்டிங் ரூம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா செக்யூரிட்டி இருக்காது, பணமும் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கும். சோ கொள்ளைக்காரங்க அங்கதான் நேரா வருவாங்க அப்படின்றது அந்த பாஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலதான் நேரா அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்ட உடனே இந்த பணங்களை எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பணத்தை செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளவு பணத்தை எடுத்து அந்த ரூம்ல இருந்து ஒரு இரும்பாலேயே செய்யப்பட்ட லாக்கருக்குள்ள வச்சு பணத்தை அடைக்கவும் செய்யறாங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த பணத்தை இவங்க செக்யூர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த பாஸ் அங்கே நின்று அதை வேடிக்கை பார்க்காம டக்குன்னு அடுத்த கட்ட நடவடிக்கையா அவரோட ரூம்ல போயிட்டு அவரோட ரூம்ல வச்சிருக்கிற அலாரம் பட்டன் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அலாரம் பட்டனை பிரஸ் பண்ணவும் செய்யறாரு. சோ இந்த அலாரம் பட்டனை பிரஸ் பண்ண உடனே என்ன நடக்கும்ன்றத சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்த செகண்டே நியர்பைல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அலாரம் போய் சேர்ந்துரும். அப்படி போய் சேர்ந்த அந்த ஒரு சமயத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டரான குரான் பாம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான் நம்மளுக்கான டியூட்டி முடிய போது, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வர போறாங்க, நம்ம ஜாலியா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இருக்கிறப்பதான் அந்த ஒரு அலாரம் வருது. அந்த அலாரம் வந்த உடனே ஒரு அலர்ட் ஆயிராப்ல, நம்மளோட டியூட்டி இன்னமும் முடியல, இனிமேல் தான் தொடங்கவே போகுது அப்படின்றது. ஏன்னா அந்த அலாரம்ல தெளிவா அவருக்கு தெரியுது இது G4S கேஸ்ட் போல இருக்கிற வார்னிங் சிஸ்டத்தோட அலாரம் தான். சோ அங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ராபரி நடக்குது போல, அதனாலதான் அந்த அலாரம் வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அவரோட கலீக கூப்பிட்டு உடனே காரை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா அந்த G4S கேஸ்ட் இப்போ நோக்கி சல்லுன்னு போயிட்டு இருக்காப்ல. அப்படி போறப்போ அவரோட மைண்ட்லயே பார்த்தா பயங்கரமான ஒரு இமேஜினேஷன் தான் ஓடுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ராபரி சீன், அதுவும் சேசிங் சீன் மாதிரி நம்ம போறது இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் இது ஹாலிவுட் படத்துல நடக்கிற ஒரு சீன் மாதிரி இருக்கு. அதுல நம்ம தான்டா ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஃபாஸ்டா போறாப்ல. ஆனா அப்படியே அவர் ஃபாஸ்டா ரோட்ல போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல திடீர்னு அந்த ரோட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா தூரமா ஏதோ கடக்கிற மாதிரி அவரோட கண்ணுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே அவரோட கல்லிக பார்த்துட்டு உடனே வண்டி நிப்பாட்றா அப்படின்றாரு. அப்படி நிப்பாட்ட சொல்றப்ப அந்த கல்லிகனால ஒண்ணுமே புரியல, எதுக்கு சார் நிப்பாட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பாம்பு டேய் சொல்றத கேளுடா உடனே நிப்பாட்றான்னு சரட்னு பிரேக்க போறான். அப்படி பிரேக்க போட்ட உடனே 2 பேருமே கீழே இறங்கிட்டு பாம்பு தூரமா ரோட ஒத்து பாக்குறப்ப அப்படி பாக்குறப்ப அந்த ரோட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு வண்டியை பிடிக்கணும் அப்படின்னா ரோட்டுக்கு நடுவுல ஸ்பைக்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதாவது டயரை பஞ்சர் பண்றதுக்காண்டி ஒரு நீளமான ஸ்பைக்ஸ் இருக்கிற பெட் மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான படுகைகள் நிறைய கிடக்கு. சோ இதை மட்டும் பார்க்காம உங்க காரை நேரா விட்டுருந்தாங்க அப்படின்னா உங்களோட 4 டயருமே பஞ்சர் ஆகி அதுக்கடுத்து மூவ் ஆயிருக்கவே முடியாது. சோ இப்போ இவங்க அதை தாண்டி போகணும் அப்படின்னா அந்த ஷார்ப்பா இருக்கிற நெயில் பெட் எல்லாத்தையுமே எடுத்தா மட்டும்தான் இவங்களால அங்கிருந்து நகரவே முடியும். ஆனா இது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு இவங்க கார் எடுத்துட்டு அங்க போறதுக்குள்ள அங்க கொள்ளைக்காரங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்றதும் நம்ம பாமுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரிதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இப்படி இவரு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பேரலா அந்த பக்கம் G4S கேஸ்ட் போல பாத்தீங்கன்னா அந்த கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
எஸ், அந்த கொள்ளக்காரங்க அந்த பில்டிங்குள்ள என்ட்ராய் கிரவுண்ட் ஃப்ளோர் அடைஞ்சோடனே அவங்களோட நெக்ஸ்ட் பிளானே 6th ஃப்ளோரை ரீச் பண்றதா தான் இருந்துச்சு. எஸ், அந்த கேஷ் டிப்போட பாஸ் கெஸ் பண்ண மாதிரியே 6th ஃப்ளோர்ல இருக்க கவுண்டிங் ரூமை ரீச் பண்றதாம் இவங்களோட டார்கெட்டாவே இருந்துச்சு. சோ அந்த 6th ஃப்ளோரை ரீச் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இப்ப அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். ஏன்டா அவங்க தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டாங்க, அப்படியே படிக்கட்டு வழியா ஏறி போனா 6th ஃப்ளோருக்கு போயிடலாமடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி அந்த பில்டிங்கோட அமைப்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே கேட் இருந்துச்சு. சோ இப்படி ஒவ்வொரு கேட்டா இவங்க 5 கேட்டை உடைச்சிட்டு போனா மட்டும்தான் 6th ஃப்ளோரே ரீச் பண்ண முடியும். ஆனா அதுக்கு இவங்கிட்ட டைம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது. அதுக்காக தான் இப்ப ஆல்டர்னேட்டிவ் ப்ரிப்பரேஷன்ல அவங்க இறங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், அவங்க ஹெலிகாப்டரை கட்டி கொண்டு வந்த லேடர் இருக்கு பாத்தீங்களா, அது இதுக்காக தான் கொண்டு வரவே செஞ்சிருக்கானுங்க. அந்த 2 லேடரையும் ஒன்னு அசம்பிள் பண்ணி 6th ஃப்ளோருக்கு ஸ்ட்ரைட்டா வழிய போடுறானுங்க. அப்படி வழிய போட்டோன்னே அந்த லேடர்ல ஒருத்தர் ஏறவும் செய்யறான். ஏறதோட மட்டும் இல்லாம அவன் 6th ஃப்ளோரை ரீச் பண்ணவும் செய்யறான். அப்படி ரீச் பண்ண அவன் 6th ஃப்ளோருக்குள்ள என்டர் ஆயிட்டானா அப்படின்னு கேட்டான் அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த 6th ஃப்ளோரோட சைடு வால்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்ணாடினால கம்ப்ளீட்டா கவர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சோ அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக தான் இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லயே எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு வரவும் செஞ்சிருக்கானுங்க. எஸ், இவங்க கொண்டு வந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த 6th ஃப்ளோரோட சைடு வால் அந்த கண்ணாடி வால்ஸ் எல்லாத்துலயும் அட்டாச் பண்றானுங்க. அட்டாச் பண்றதோட மட்டும் இல்லாம அதை வெடிக்கவும் வைக்கிறானுங்க. சோ ஒன்ஸ் அந்த சைடு வால் உடைஞ்ச உடனே 6th ஃப்ளோருக்குள்ள ஒருத்தனா என்டர் ஆகுறானுங்க. அப்படி என்டர் ஆகுறப்ப அந்த கேஷ் கவுண்டிங் ரூமுக்கும் இந்த 3 ராபர்ட்ஸ்க்கு இடையில இந்த ஒரே தடுப்பு அப்படின்னா அது அந்த கேஷ் கவுண்டிங் ரூமோட டோர் மட்டும் தான். அதுக்காக அந்த கேஷ் கவுண்டிங் ரூமோட டோர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண டோரான G4S செய்யவே இல்லை. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் டோரா தான் செய்யவே செஞ்சிருக்காங்க. சோ அதை உடைச்சா மட்டும் தான் இவங்களால கேஷ் கவுண்டிங் ரூம்குள்ள என்டர் ஆகவே முடியும். சோ அதை உடைக்கிறதுக்காக அடுத்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்க ரெடி பண்றாங்க. இப்படி இவங்க எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல கேஷ் கவுண்டிங் ரூம்குள்ள இந்த ஸ்டாஃப் அண்ட் பாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேக வேகமா எவ்வளவு பணத்தை செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளவு பணத்தை அந்த இரும்பால செய்யப்பட்ட கேஜுக்குள்ள போட்டு மூடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பணத்தை செக்யூர் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் இந்த 3 ராபர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அந்த டோர்ல வச்சு வெடிக்கவும் செய்யறாங்க. அப்படி அது வெடிச்சோடனே அந்த ஸ்டீல் டோர் லைட்டா நிலை குலையவும் செய்து, ஆனா என்னதான் நிலை குலைஞ்சாலும் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் நின்னுட்டு இருக்கு. ஆனா என்னதான் அந்த ரூமோட டோர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ரூம்குள்ள அந்த ஸ்டாஃப்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்ல இவங்க பயங்கரமா பேனிக் ஆயிடுறாங்க. அப்படி பேனிக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும் விதமா அந்த கேஸ்டிப்போட பாஸ் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த ரூமோட டோர் பல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தாங்கும். இப்ப நடந்திருக்கிறது முதல் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் தான். சோ நீங்க பயப்படவே தேவையில்ல. உங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பணத்தை கேஜுக்குள்ள போட்டு பூட்ட முடியுமோ பூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காம் பண்ண ட்ரை பண்றாப்ல. ஆனா என்னதான் இவர் இப்படி பேசி இவங்களுடைய ஸ்டாஃப்ஸை காம் பண்ண ட்ரை பண்ணாலும் வெளியில இருந்த ராபர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த டோர்ல வச்சு வெடிக்க வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அதுல குறிப்பா 3வது எக்ஸ்ப்ளோஷன்ல அந்த டோர் லைட்டா உடைஞ்சு அந்த ரூம்குள்ள புகை வர ஆரம்பிக்குது. ஒன்ஸ் இந்த புகை வந்த உடனே அந்த ரூம்குள்ள இந்த ஸ்டாஃப்ஸ்க்குனால உச்சகட்ட பயம் வந்துருது. சோ இதுக்கு மேலே இவங்களை அமைதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் ஒரு ஆர்டரை போடுறாரு. அதுதான் எல்லாரும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க வால்ட்டுக்கு போங்க அப்படின்றது. இந்த ஒரு ஆர்டரை கேட்டோன்னே அங்க இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸும் அந்த ரூம்ல இந்த செகண்டரி எக்ஸிட்டை வேகமா திறந்து படிக்கட்டு வழியா குடுகுடு இறங்கி செகண்ட் ஃப்ளோர்ல வால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்லாக் ரூம்ல போய் ஹைடாகவும் செய்யறாங்க. ஆனா இப்படி இவங்க போய் ஹைட் ஆகிற இந்த ஏர்லாக் ரூம் எத்தனை பேருக்கு போதுமானதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் போதுமானதாவே இருக்கும். ஆனா என்னதான் அதுல ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னாலும் இங்க இருக்க எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதனாலேயே அந்த ஒரு சின்ன பிளேஸ்ல 14 பேர் நெருக்கி நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்கிறதுல அந்த கேஸ்டிப்போட பாஸும் ஒருத்தர். அதெல்லாம் ஓகேடா, ஒருத்தர் மட்டுமே நிக்கிற அந்த ஒரு ரூம்க்கு ஏன்டா அந்த 14 பேரும் போனாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மெயின் வால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏர்லாக் ரூம் ராபர்ஸால ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் நிக்கவே இடம் இல்லாட்டியும் 14 பேரும் நெருக்கி அந்த ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க நின்னுட்டு இருக்கிறப்ப அந்த ரூமோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அங்க இருக்கிற ஆக்சிஜனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு டைம்ல அங்க இருந்த எல்லாரும் அவங்களுடைய பையில இந்த பர்ஸை எடுத்து எப்படியாவது நான் இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போய் என் ஃபேமிலியோட சேர்ந்துடணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி போட்டோஸை பார்த்து கண்ணீர் விட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த வால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்லாக் ரூம்ல நின்னுட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி உயிருக்கு பயந்து சில எம்ப்ளாயிஸ் அந்த வால்ட்டுக்குள்ளே நின்னுட்டு இருந்தாங்க. சோ ஒட்டு மொத்தமா சொன்னா அந்த டைம்ல அந்த கேஸ்டிப்போல வேலை பார்த்த எல்லா எம்ப்ளாயிஸும் தங்களுடைய உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த ராபர்ஸோட கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க.
ஆனா என்னத்தை தான் அங்க வேலை பார்க்குற எல்லாருமே அவங்களோட உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் அந்த ராபரர்ஸ் இவங்களெல்லாம் கண்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதை கண்டுக்கிறவே கிடையாது. ஏன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மணி கவுண்டிங் ரூம் எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு உடச்சு உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எவ்வளவு வேகமா தப்பிச்சு போக முடியுமோ அவ்வளவு வேகமா தப்பிச்சு போயிடணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட முழு கான்சென்ட்ரேஷனாவே இருந்துச்சு. ஸோ அதனாலே இந்த எம்ப்ளாயிஸ் யாருமே கண்டுக்கிறாம அந்த மணி கவுண்டிங் ரூமோட கதவை தகர்க்கிறதுல தான் முழு கான்சென்ட்ரேஷனை செலுத்திட்டு இருந்தாங்க. எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அடுத்தடுத்து வச்சு இந்த ரூமோட தகர்க்க முடியாத இரும்பு கதவை தகர்த்து உள்ள போயிடுறானுங்க. அப்படி போன உடனே ஆல்ரெடி அங்க இருந்த மணியெல்லாம் செக்யூர் பண்ணி வச்சிருந்த அந்த இரும்பு பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்டியும் பாத்துறானுங்க. அதை பார்த்த உடனே அதுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தயாரா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. எஸ், அதை அறுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா பஸ்ஸாவை இவங்க கொண்டு வந்திருக்கானுங்க. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா அடுத்து அந்த பெட்டி அறுக்கிறதுக்கான வேலையிலையும் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுறதோட கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பெட்டியும் அறுத்துறானுங்க. அதை அறுத்த உடனே உள்ள இருக்கிற பணத்தை எவ்வளவு பணத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை எடுத்து அவங்க கொண்டு வந்து அந்த பேக்ல ஃபில் பண்ண அடுத்த செகண்ட் அங்க இருந்து கிளம்பி எப்படி அவங்க கீழே இறங்கி வந்தானுங்களோ அதே வழியில மேலே ஏறி ரூஃபையும் ரீச் பண்றானுங்க. அப்படி அவங்க ரூஃபை ரீச் பண்ணத மேல சுத்தி இருந்த ஹெலிகாப்டருக்கு பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே நேரா அந்த கட்டடத்தோட மாடிக்கு மேல வந்து இறங்குது. அப்படி இறங்கின உடனே அந்த 3 பேருமே அவங்க கொண்டு வந்து பேக் கொண்டு போய் டக்கு அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்துறானுங்க. அப்படி ஏத்துன அடுத்த செகண்டே 2 பேர் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஏறுறானுங்க. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஆசை விடவே இல்ல. இன்னும் அங்க எக்கச்சக்கமான பணம் இருக்கு, எதுக்கு நம்ம இதை விட்டுட்டு போனோம், அதான் போலீஸ் நம்ம பக்கத்துல கூட வரல, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னொரு பேக்ல எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்த இன்னொரு எம்டி பேக் எடுத்துட்டு வேகமா கீழே இறங்கி போய் அந்த மணி கவுண்டிங் ரூம்ல இருக்கிற மணி எடுத்து அவன் பேக்ல ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த பக்கம் ஃபில் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் சைடு போனோம் அப்படின்னா என்னோட போலீஸ் அப்பயே அந்த ஸ்பைக்கட் செயின்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் அந்த கட்டடத்தை வந்து ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல தான் அந்த கொள்ளக்காரங்க பக்காவா பிளான் போட்டிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க அந்த ஒரு ரோட்ல மட்டும் அந்த ஸ்பைக்கட் செயின்ஸை போடல, அந்த பில்டிங்க்கு வர்ற ரோடு எல்லா ரோட்லயுமே பாத்தீங்கன்னா அவனுங்க அந்த ஸ்பைக்கட் செயின்ஸை போட்டு தான் வச்சிருக்கானுங்க. அந்த எல்லா செயின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கே எக்கச்சக்கமான டைம் ஆகும். சோ அது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி தான் அவனுங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பாம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். சோ அதனால கார்ல இருக்கிற நீ இதை ரிமூவ் பண்ணிட்டு பையா வா நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம பாசம் நடந்து ஓட ஆரம்பிச்சு முன்னாடி இருக்கிற ரோட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிளாக் பண்ணிட்டு இருக்கப்பயே மேல வானத்துல ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கதையும் நோட் பண்றாரு. அதை நோட் பண்ண உடனே அவர் தெரிஞ்சுக்கிறாரு இதையும் கண்டிப்பா அந்த கொள்ளக்காரங்க தான் கொண்டு வந்திருக்கணும். சோ அப்ப அவங்க கொள்ளையடிச்சிட்டு ரோடு வழியா வரவே மாட்டாங்க, ஏன்னா ஸ்பைக்கர் செயினை போட்டு போயிருக்காங்க அப்படின்னா வான்வழியா தான் தப்பிச்சு போக போறாங்க. சோ இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஹெலிகாப்டரோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே ஆர்மியோட உதவியை நாடுறாரு. அதாவது கால் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா இதை கேட்ட உடனே ஆர்மினாலும் எங்க இதுக்கெல்லாமா போய் நாங்க போய் ஹெலிகாப்டர் அனுப்ப முடியும், இதை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதை ஹேண்டில் பண்ண சொல்லிடுறாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாமுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதை மீட்டிங்லேயே பாத்தீங்கன்னா போலீஸுக்கு சம்பந்தமான 2 ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அந்த ஹெலிகாப்டரோட உதவியை நாடணும் அப்படின்னா அசால்ட் அவங்க நம்மளால சேஸ் பண்ணி பிடிச்சிட முடியும். சோ அதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு மீட்டிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாப்ல. அப்படி இவர் கால் பண்ணி சொன்ன அடுத்த செகண்டே இவங்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு மீட்டிங் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸும் 2 பேர் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போக சொல்லி அவங்களை ஹையர் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அவங்களும் ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்படி இவங்க அந்த ஹவுஸ்க்கு போன அந்த ஒரு சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. அப்படி என்னடா அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேன் ஹெலிகாப்டர் ஹவுஸ் கிட்ட போயிட்டு ஒரு பாக்ஸை வச்சுட்டு வந்து அதுல லைட் பிளிங்க் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாக்ஸ் அங்கதான் இருக்கு. அதுல தான் பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த 2 ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு மாதிரி பயம் வந்துருது. மேபி அது பாமா கூட இருக்கலாம். சப்போஸ் பாமா இருந்தால் அதை நம்ம பெருசா கண்டுக்கிறாம போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஹவுஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் பாம் அடிச்சிச்சு அப்படின்னா சேதாரம் நம்ம எதிர்பார்க்கறத விட பெருசாவே இருக்கும். ஸோ நம்ம பாம் ஸ்குவாட கண்டிப்பா கூப்பிட்டோம்னா அவங்க வந்து இந்த பாம்பை டிசால்வ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹெலிகாப்டர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஸ்குவாடுக்கு கால் பண்றாங்க. சோ இப்படி உங்க பாம் ஸ்குவாடுக்கு கால் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குனாலும் என்னடா கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஹெலிகாப்டர் அனுப்பாம இருக்காங்க, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னங்க சார் ஆச்சு இன்னும் ஹெலிகாப்டர் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்கிறப்பதான் அவங்க இந்த விஷயத்தையே சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் பாமுக்கும் தெரிய வருது அவனுங்க இங்க மட்டும் பக்காவா பிளான போட்டு போல அவங்க ஹெலிகாப்டர் நம்ம கண்டிப்பா சேஸ் பண்ணுவோம் அங்கேயும் போய் ஒரு பிளான போட்டு வந்திருக்காங்கன்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. சோ இவங்க பக்காவான பிளானோட தான் வந்திருக்காங்க. சோ இவங்க நம்ம வழியில தான் ஹேண்டில் பண்ணியானோம். பேசாம அவங்க ஹெலிகாப்டர் சுற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹையர் ஆபீஸுக்கு போன் பண்ணி சார் பேசாம அங்க மேல பறக்கிற ஹெலிகாப்டர் நான் சுட்டு வீழ்த்திரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதை கேட்டோன்னே ஹையர் ஆபீசர்ஸ்னால என்னையா நீ வாட்டு சினிமால வர மாதிரி சுட்டு வீழ்த்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஹெலிகாப்டருக்குள்ள யார் இருப்பாங்களோ நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. மேபி அவங்க ஹாஸ்டேஜஸ் கூட பிடிச்சி வச்சிருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறிடும். இந்த
மாதிரியான தப்பை மட்டும் நீ பண்ணாத, பொறுமையா வெயிட் பண்ணு, நாங்க போலீஸ் ஸ்குவாட் எல்லாத்தையும் அனுப்புறோம், கரெக்டா ஹேண்டில் பண்றதுல ஹேண்டில் பண்ணி அவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போதைக்கு சீஃப் ஃபாரஸ்ட் கேஸ்டிபோவை மட்டும் கண்காணிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பில்டிங்கை கண்காணிக்க மட்டும் சொல்றாங்க. அப்படி அவர் கண்காணிக்க சொல்ற அந்த ஒரு சமயத்துல தான் உள்ள அடிஷனல் பேக் எடுத்து போய் கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வந்தான் பாத்தீங்களா. அவன் அடிஷனல் பேக்லயும் கேஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்த வழியிலேயே மேலே ஏறி போய் ஹெலிகாப்டருக்குள்ள அந்த பேக்கை போட்டு அவனும் ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த ஹெலிகாப்டர் மேல பறந்து போக ஆரம்பிக்குது. அப்படி பறந்து போற அந்த ஒரு ஹெலிகாப்டரை ஒண்ணுமே பண்ண முடியாம இன்ஸ்பெக்டர் பாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காப்ல. அதாவது கண் முன்னாடி அவ்வளவு பணங்களை கொள்ளையடிச்சிட்டு போற அந்த கொள்ளையர்களை எதுவுமே பண்ண முடியாம பாம் பார்த்துட்டு மட்டும் நிக்கிறாரு. அதுவும் இது எல்லாமே வெறும் 30 நிமிஷத்துல நடந்து முடிஞ்சுச்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற ஷாக்கிங்கான விஷயமாவே இருக்கு. ஸோ இப்படி ராபரர்ஸ் அந்த பில்டிங்லேருந்து பறந்து போனதுக்கப்புறம் எல்லா படத்தில் வர்ற மாதிரி கடைசியாக போலீஸ் வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போலீஸ் அந்த பில்டிங்குள்ள நுழையவே செய்கிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க செகண்ட் ஃப்ளோரில் ஏர்லாக் ரூமில் மாட்டிட்டு இருந்த அந்த எம்ப்ளாயிஸையும் மீட்கிறாங்க. அதே நேரத்தில் மெயின் வால்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு இருந்த எம்ப்ளாயிஸையும் மீட்கிறாங்க. ஆனால் என்னதான் இவங்க எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டாலும் அவங்களுக்கு அந்த ராபரர்ஸை பற்றிய துப்பு பெருசாக கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ இவங்க இப்படி இந்த பில்டிங்கை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங் ஹெலிகாப்டர் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாம் இருக்கா இல்லையா செக் பண்ண பாம் ஸ்குவாடும் வந்துடுறாங்க. வந்தவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாம்புக்கு பக்கத்துல போகாம தூரத்துல இருந்து வாட்டர் கேனான் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு அந்த பாம் மேல அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பாக்குறப்ப அந்த சூட்கேஸ்ல இருந்து புகை வந்த மாதிரியும் தெரியல, எதுவும் வெடிச்ச மாதிரியும் தெரியல. சோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே டவுட் வந்துருது, உண்மையிலேயே இது பாம் தானா இல்ல டம்மி தானா அப்படின்னு. உடனே அந்த சூட்கேஸ்க்கு பக்கத்துல போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் தெரியுது அது வெறும் சூட்கேஸ், மேல மட்டும் லைட்டை ஃபிட் பண்ணி அதை பிளிங்காக விட்டுருக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிட்டிங் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்க தான் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் இந்த கேஷ் டிப்போ பில்டிங் இந்த ஹெலிகாப்டர் ஹவுஸ்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே போலீஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்தாலும் அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு நல்ல செய்தியை வந்து சேருது. அதுதான் இந்த மிட்டிங்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல சின்ன ஒரு ஃபயர் பிடிச்சிச்சு. அதை நாங்க அன்னைக்க போனோம். அப்படி அன்னைக்க போன இடத்துல சில உடைகளும் சில கிளவுஸும் எரிஞ்ச நிலையில எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தி. எஸ், இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச்மேன் அவனுடைய உடைமைகள் எல்லாம் எரிச்சிட்டு போனான் பாத்தீங்களா, அந்த ஒரு எரிச்சிட்டு போன உடைமைகளை தான் இப்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டனே போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. விரைந்து போறதோட மட்டும் இல்லாம அந்த எவிடன்ஸை சேகரிக்கவும் செய்றாங்க. அப்படி இவங்க இந்த எவிடன்ஸை சேகரிச்சிட்டு இருக்கப்பே இன்னொரு மிகப்பெரிய எவிடன்ஸும் அந்த கேஷ் டிப்போ பில்டிங்ல கிடைக்கவும் செய்து. அதுதான் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கின ரெண்டாவது மேன் கொண்டு வந்த சம்மட்டி. எஸ், இவங்க அவசரமா போனதுல பாத்தீங்கன்னா அந்த சம்மட்டியை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு சம்மட்டியை போலீஸ் கைப்பற்றவும் செய்றாங்க. இப்படி போலீஸ் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இருக்கப்பே பொழுதும் விடியுது. அப்படி பொழுது விடிகிற அந்த ஒரு சமயத்துல இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபுல்லா பரவவும் செய்து. அப்படி பரவுற இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸாவும் மாறுது. அது ஸ்வீடன்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த யூரோப்லயுமே இதுதான் ஹெட்லைன்ஸாவே மாறவும் ஆரம்பிக்குது. அப்படி மாறின அந்த ஒரு சமயத்துல தான் சில பேர் போலீஸை கான்டாக்ட் பண்ணி, சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து ஹெலிகாப்டர் மாதிரியே ஒரு ஹெலிகாப்டர் இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தேன் சார், அது மேபி எங்களுடைய சரௌண்டிங் ஏரியாஸ்ல இருக்க ஃபாரஸ்ட்ல தான் லேண்ட் ஆகவே செஞ்சிருக்கணும், நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சார் அப்படின்ற துப்பு கொடுக்குறாங்க. அப்படி அவங்க துப்பு கொடுத்தனே போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து போய் அந்த ஃபாரஸ்ட்டை தேடி பார்க்கறாங்க. அப்படி தேடி பார்த்ததுல அந்த ராபரர்ஸ் யூஸ் பண்ண ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான எவிடன்ஸை சேகரிக்கவும் செய்றாங்க. அந்த ஹெலிகாப்டரை பத்திய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணவும் செய்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதான் அவங்களுக்கே தெரிய வருது, இது சரியா 4 மணிக்கு ஸ்டாக்ஹோம்ல இருந்து 70 கிலோமீட்டர் வடகிழக்குல இருக்கிற ஒரு பிளைட் ஸ்கூல்ல இருந்து திருடப்பட்ட ஹெலிகாப்டர் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் செம்ம காண்டாடுறாங்க. என்ன 4 மணிக்கு போயிட்டு ஹெலிகாப்டர் ஆட்டையை போட்டிருக்காங்க, அடுத்த 2 மணி நேரத்தில் G4S கேஷ் டிப்போட்டில் போயிட்டு காசு ஆட்டையை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர் நம்ம எடுக்கக்கூடாதுன்றக்காக அங்கே போயிட்டு ஃபேக்காக ஒரு லைட் வச்சு நம்மளை பாம்புன்னு சொல்லிட்டு அலற விட்டுருக்கானுங்க. அடுத்து போலீஸ் கண்ணு முன்னாடி ஹெலிகாப்டர்ல பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடவும் செஞ்சிருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா, இல்லை நம்மளை கோமாளி ஆக்குறதுக்காகவே எல்லா இடத்துலையும் டைவர்ட் பண்ணிட்டு பணத்தை ஆட்டையை போட்டு போயிருக்காங்களா? இது மட்டும் மக்கள் பார்வைக்கு போச்சு அப்படின்னா, அதாவது போலீஸை கோமாளி ஆக்கிட்டு அவங்க தப்பிச்சு போயிருக்காங்கன்றது மக்கள் பார்வைக்கு போச்சு அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதுக்கடுத்து போலீஸால நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்ற எண்ணம் வந்து இந்த எண்ணம் வரவே விடக்கூடாது. உடனே எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை துரிதப்படுத்தணுமோ அவ்வளவு ஃபாஸ்டா துரிதப்படுத்தி அவங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க இதை முடிவு பண்ணாலும் இன்னொரு பக்கம் மீடியா பீப்பிள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி போலீஸோட கண்ணுக்குள்ளேயே வரல விட்டு ஆட்டுன ராபரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராபரர்ஸ் ரொம்ப ஹைக் பண்ணி எழுதி போலீஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா திட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போலீஸ் தூங்குகிறத அவங்க கண்ணு முன்னாடி அப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமா உங்களால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கு தப்பா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே பார்த்தா
பார்த்தீங்கன்னா போலீஸ் மேல அளவுக்கு அதிகமான பிரஷரை போட ஆரம்பிக்குது. இந்த ஒரு பிரஷர் வரனாலே மேலதிகாரிகள் எல்லாருமே போலீஸ் மேல அளவுக்கு அதிகமான பிரஷரை திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் இவங்களை பிடிச்சானு சொல்லிட்டு எல்லா செக் போஸ்ட் எல்லா இடத்துலயும் தீவிரமா வலை வீசி தேடுறாங்க. ஆனா என்னத்தை வலை வீசி தேடினாலும் இவங்களால ஒரு சஸ்பெக்ட கூட கண்டுபிடிக்க முடியல. சோ இப்படி கண்மூடித்தனமா இவங்களை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இவங்களை தேடிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல லைட்டா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாக்குறப்பதான் போலீஸ்க்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் இந்த ராபரி நடந்ததுல இருந்து எக்ஸாக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி செர்பியன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஸ்வீடன் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ல உங்க நாட்டுல செப்டம்பர் 16க்குள்ள ஒரு மாபெரும் கொள்ளை நடக்க போகுது. அந்த கொள்ளையை 3 பேர் பண்ண போறானுங்க. அவனுக்கு மிகப்பெரிய ஹெலிகாப்டர்ல வந்து கொள்ளை அடிப்பானுங்க. கொள்ளை அடிக்கிறது என்னதான் 3 பேரா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருக்கும். ஆனா அந்த கேங் எந்த கேங்ன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க அசால்ட்டா ஹெலிகாப்டர் ஒரு மிகப்பெரிய பில்டிங்கோட மேல் தளத்துல இறக்கி அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி ஜன்னலை உடைச்சு உள்ள போயிட்டு பணத்தை ஆட்டியப்பட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கட்டடங்கள்ல அளவுக்கு அதிகமான பணம் புழங்குமோ அந்த கட்டடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஸ்வீடன் போலீஸ் அதை அசால்ட்டா விட்டுட்டாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா 2009 காலகட்டத்தில் ஸ்வீடன்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன திருட்டுகள் கொள்ளைகள் சொல்லிட்டு நடந்துட்டே தான் இருந்துச்சு. சோ அதனாலேயே ஒரு செர்பியன் இன்டெலிஜென்ஸ் இதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வீடன்ல அளவுக்கு அதிகமா பணம் புழங்குற மிகப்பெரிய பில்டிங்கா இருக்கிற 2 பில்டிங் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதுல ஒன் ஆஃப் த பில்டிங் தான் இப்ப கொள்ளையடிக்கப்பட்ட G4S கேஷ் டிபோட். எஸ், இந்த ஒரு கேஷ் டிபோட் பில்டிங்கும் பாத்தீங்கன்னா போலீஸ் அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. எது வரைக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, செப்டம்பர் 16க்குள்ள கொள்ளை அடிப்பாங்க தானே சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அது வரைக்கும் பாதுகாப்பு அவங்க கொடுத்தாங்க. ஆனா அது வரைக்கும் கொள்ளை அடிக்காததுனால இதுக்கு மேலே நம்ம பாதுகாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் எக்கச்சக்கமான இடங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பை எடுத்து விட்டுறாங்க. இவங்க பாதுகாப்பு எடுத்த 1 வீக்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி தான் இவனுங்க இந்த பில்டிங்ல கைவரிசையவே காட்டியிருக்கானுங்க. அதுவும் செர்பியன் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரி சொன்னாங்களோ அதே மெத்தட்ல அதே பேட்டர்ன்ல வந்து ஆட்டைய போட்டும் போயிருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் இப்பதான் ரீகால் பண்றாங்க. அப்படி ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே புரிய வருது இன்னும் 1 வீக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கொள்ளையை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா என்னத்தை யோசிச்சாலும் வெள்ளம் தலை தாண்டி போயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் யோசிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த செர்பியன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்வீடன் போலீஸ் எக்கச்சக்கமான டேட்டாஸ், போன் கால்ஸ் அண்ட் மெயில் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல எக்கச்சக்கமான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த டேட்டாஸை இப்போ நம்ம எடுத்து செர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கப்பட்ட அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து அக்குவேர் ஆணிவேரா ஒண்ணு விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல சந்தேகத்துக்குரிய ஒரு நபரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட பேர் தான் கோரான் போயோவிச் அப்படின்ற 38 வயதான ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு நபர். இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவன் ஒரு சாதாரணமான கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர். என்னங்க சொல்றீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர்னா எதுக்கு இவன் மேல டவுட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுல இவங்களுக்கு டவுட் கிடையாது. ஆனா சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரா இருக்கிற இவன் அவனோட நண்பன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை போய் அடிக்கடி பார்த்திருந்திருக்கான். அவனோட பேர் தான் மிலான் செவோ. இந்த மிலான் செவோ அப்படின்றவன் சாதாரணமான ஆளு கிடையாது. இவன் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்க சேர்ந்த ஒருத்தன். சோ இவனை எதுக்கு சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் பார்க்கணும் அப்படின்றதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா. சோ அதனாலேயே இந்த போயோவிச்சோட பாஸ்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட் ஃபுல்லா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கறப்ப 2009ஆவது வருஷம் அடிக்கடி பாத்தீங்கன்னா பெல்கிரேடுக்கு இந்த போயோவிச் டிராவல் பண்ணி அப்படி டிராவல் பண்ற எல்லா டைம்லயுமே இந்த செவாவை மீட் பண்ணவும் செஞ்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, அப்படி மீட் பண்ணதுல ஒன் டைம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டை செவோட்ட இவன் கொடுக்கவும் செஞ்சிருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபிஷியா இருக்கு. சோ அதனாலே இன்னும் அவனோட பாஸ்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி பார்க்கறப்ப அது 2009ஆவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா இந்த போயோவிச் செவோவும் ஒரு போன் கால்ல பேசின ஒரு ரெக்கார்டிங் எடுக்கிறாங்க. அந்த ரெக்கார்டிங்ல ஏதோ ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய ஃபிஷியான ஒரு விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷன்ல போயோவிச் என்ன சொல்லிருக்கானா, நான் ஒரு கோர்ஸ் கத்துக்க போறேன், அந்த கோர்ஸ் 1 மாச கோர்ஸ் தான், அந்த 1 மாச கோர்ஸுக்கு 15,000 யூரோ செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவோட்ட சொல்லியிருக்கான். சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தான் போலீஸே அதிர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு லாங் டைம் கோர்ஸா இருக்கும். 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் கோர்ஸா இருக்கிறதுக்கு $15,000 ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வெறும் ஒரே மாசம் 30 நாள்ல கத்துக்கக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு எதுக்கு இவன் 15,000 யூரோ செலவு பண்ணும்? அவ்வளவு டிமாண்டான கோர்ஸ் ஆயுது. அப்ப இந்த கோர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு போலீஸ் அது என்ன கோர்ஸ்ன்றதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்பதான் ஒரே மாசத்துல 15,000 யூரோஸ் வாங்குற ஒரே கோர்ஸ் அப்படின்னா அது ஹெலிகாப்டர் ஓட்ட கத்துக்கிற கோர்ஸ் அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவன் தான் இந்த குற்றத்தோட முக்கியமான குற்றவாளி அப்படின்றத. ஏன்னா இந்த கொள்ளையவே எப்படி பண்ணானுங்க, ஹெலிகாப்டர் ஆட்டையப்பட்டு ஹெலிகாப்டர் ஓட்டி வந்து ஹெலிகாப்டர்ல வந்து தானே கொள்ளையடிச்சு ஹெலிகாப்டர்லயே தானே போனாங்க. சோ அப்படின்னா
பாத்தீங்கன்னா இவன் தான் முக்கியமான குற்றவாளியா இருப்பான் அப்படின்றத ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னால இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவனோட பாஸ்ட் இன்னும் கொஞ்சம் துருவி பாக்குறாங்க. அப்படி துருவி பாக்குறப்ப இன்னொரு மிகப்பெரிய துப்பையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி எக்ஸாக்ட்டா இந்த ஹேஸ்ட் நடக்கிறதுக்கு 3 வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போயோவிச் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம்ல இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டான சீப் சால்மன்ல போயிட்டு 2 பேரை மீட் பண்ணியிருந்திருக்கான். அதுல ஒருத்தன் இவனோட ஃப்ரெண்டான செவோ அண்ட் இந்த செவோ கூட இருந்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருந்திருக்கான். அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் மேனா இருந்திருக்கான். அவன் யாருன்றத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்படி ஒன்ஸ் மீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் மேன செவோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு செவோ தனியா கிளம்பி போயிடுறான். ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் போயோவிச் கூட கிளம்பி வரவும் செஞ்சிருக்கான். சோ இதுல இருந்து போலீஸ் என்ன விஷயத்தை கெஸ் பண்றாங்கன்னா இந்த செவோன்றவன் போயோவிச்சுக்கு தேவையான ஆட்களை பிடித்து கொடுக்கிற ஒரு ஏஜென்ட் மாதிரி இல்லாட்டா புரோக்கர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கானே தவிர அவன் இந்த கொள்ளையில ஈடுபட்டு இருக்கான வாய்ப்பு கம்மின்றத போலீஸ் கெஸ் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை வச்சுதான் மேபி போயோவிச் இந்த கொள்ளையில ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்றதையும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் யாருன்றதுதான் இப்போதைக்கு போலீஸ்க்கு இருக்கிற ஒரு புரியாத புதிராவே இருக்கவும் செய்யுது. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கொள்ளையில ஈடுபட்ட ஒன் ஆஃப் த பிரைம் சஸ்பெக்ட் இந்த போயோவிச்சா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அபார்ட்மெண்ட்ல போயிட்டு போலீஸ் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணதுல அவனுடைய ரூம்ல இருந்து 1,18,500 crore கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இதை நம்ம ஊர் மதிப்பின்படி சொன்னா கிட்டத்தட்ட 13.5 லட்சம் ரூபாயை அவனுடைய ரூம்ல கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னே இந்த ரூபாய் நோட்டு G4S கேஷ் டிப்போல காணாம போன அந்த ரூபாய் நோட்டும் ஒன்னா அப்படின்றத வெரிஃபை பண்றாங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுல கேஷ் டிப்போல காணாமல் போன நோட்டு தான் இந்த நோட்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. சோ இத கன்ஃபார்ம் பண்ணனே போயோவிச் அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அப்படி இவன் அரெஸ்ட் பண்ணனே இவன்ட்ட தீவிரமா விசாரணை நடத்துறாங்க. ஆனா என்னதான் விசாரணை நடத்தினாலும் இவன்ட்ட இருந்து எந்த பதிலும் வர்ற மாதிரியே தெரியல. ஆனா இவன்ட்ட இருந்து தான் எந்த பதிலும் வரலையே தவிர போலீஸோட லக்குக்கு யதார்த்தமா ஒர்லாண்டோ ஏர்போர்ட்ல ஒருத்தன சந்தேகத்தின் பேர்ல கைது பண்றாங்க. அதாவது மேபி இவனும் இந்த கொலையில ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல தான் அவனை கைது பண்றாங்க. ஆனா அப்படி கைது பண்ணப்பட்ட அவன் தான் சீப் சால்மன் ஐலாண்ட்ல போயோவிச்சோட போன ஸ்ட்ரேஞ்ச் மேனா இருக்க போறா அப்படின்றது அந்த டைம்ல போலீஸ்க்கு தெரியாது. ஆனா அது அப்ப தெரியலாட்டியும் பின்னாட்கள்ல விசாரணையில போலீஸ்க்கு தெரிய வருது. அவன் பேர் தான் அலெக்சாண்டர் எரிக்சன். இந்த அலெக்சாண்டர் எரிக்சன் சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுங்க. ஸ்வீடன் நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆளு. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அந்த நாட்டுல ஒரு டிவி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த டிவியோட ப்ரொடியூசரே இந்த அலெக்சாண்டர் எரிக்சன் தான். இதுக்கெல்லாம் மேல ஸ்வீடன் நாட்டுல இருக்க எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் கூட இவனுக்கு பழக்கம் இருக்கு. ஏன் ஸ்வீடன் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட இவனுக்கு கான்டாக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ரூமரும் அந்த டைம்ல அந்த நாட்டுல பரவிட்டு இருந்துச்சு. சோ இவ்வளவு செல்வாக்கு வளம் மிக்கவன் தான் அந்த அலெக்சாண்டர் எரிக்சன். ஆனா என்னதான் இவ்வளவு செல்வாக்கு இவனுக்கு இருந்தாலும் இந்த கொலையில இவனும் ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்வீடன் போலீஸ் அவனை கைது பண்ணி விசாரிக்கவும் செய்றாங்க. அப்படி விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்த மாசங்கள்ல இன்னும் குறிப்பிட்டு சொன்னா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 7 பேரை போலீஸ் கைது பண்ணவும் செய்றாங்க. அதாவது இவங்க அந்த கொலையில டைரக்டா ஈடுபடாம இன்டைரக்டா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணவும் செய்றாங்க. ஆனா என்னதான் இத்தனை பேரை கைது பண்ணாலும் ஜனவரி மாசம் 2010 வருஷம் ஸ்வீடன் போலீஸ் கைது பண்ண ஒரு நபர் தான் இந்த கேஸோட முக்கியமான டர்னிங் பாயிண்டாவே மாறாம். அவன் பேர் தான் சஃபாகதோம். இந்த சஃபாகதோமை பத்தி சிம்பிளா சொல்லணும், இவன் 2000 வருஷத்திலே ஒரு சின்ன திருட்டுல ஈடுபட்டு போலீஸ்ட கைதாகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயில இருந்து வந்தவன். அப்படிப்பட்ட இவனுக்கு ஆர்ம்டு ராபரி பண்றது சாதாரணமான விஷயம். சோ மேபி இவனும் இந்த கொலையில ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் அவனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் போலீஸ்க்கே லைட்டா தெரிய வருது, அந்த கொள்ளை நடந்த அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து 3 பேர் இறங்கினாங்க பாத்தீங்களா. அதுல முத ஆளா ஹெலிகாப்டர்ல இருந்து சப்மெஷின் கன்னை கொண்டுட்டு இறங்குனதே இந்த சஃபாகதோம் தான் அப்படின்றது. ஆனா என்னதான் போலீஸ்க்கு இது தெரிய வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை சஃபாகதோம் அவனுடைய வாயாலேயே இனிஷியலா ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது இவன் மட்டும் கிடையாது, அலெக்சாண்டர் எரிக்சனா இருந்தாலும் சரி, போயோவிச்சா இருந்தாலும் சரி, யாருமே நாங்க இந்த கொள்ளையில ஈடுபடல அப்படின்னு தான் அடிச்சு சொல்லிட்டு இருந்தானுங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இவனை எப்படா குற்றவாளி நிரூபிக்க போறோம்னு வெள்ளி பிதிங்கி நின்னுட்டு இருந்தாங்க. இப்படி விழி பிதுங்கி நின்றுட்டு இருக்கப்பே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. நாட்கள் ஓட ஓட கவர்மெண்ட்டுக்குனால பிரஷர் அதிகமாகுது. ஏன்னா ஒரு பக்கம் மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே போலீஸ் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சிட்டு வர நம்பிக்கை இன்னும் குறைக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மீடியாஸ் இதை பூதாகரமா எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த 2 விஷயங்கள்னாலே கவர்மெண்ட்டுக்கு நாட்கள் போக போக பிரஷர் அளவுக்கு அதிகமாகுது. சோ அதனாலே இந்த கேஸை எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸை ஃபுல் டைமா விசாரிக்க சொல்லி ஆர்டரும் போடுறாங்க. அப்படி ஆர்டர் போட்டோன்னே அந்த 50 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இரவு பகல்னு பார்க்காம எப்படியாவது இந்த கேஸை வேகமா முடிச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா விசாரணை நடத்துறாங்க. அப்படி விசாரணை நடத்துறதுல கிட்டத்தட்ட 10 பேரை மேபி இவங்க தான் இந்த கொலையில ஈடுபட்ட சஸ்பெக்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற ஃபைனல் லிஸ்டை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த 10 பேரையும் துருவி துருவி விசாரிக்கிறாங்க. முக்கியமா அலெக்சாண்டர் எரிக்சன், சஃபாகதோம் அண்ட் போயோவிச்சை துருவி துருவி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க துருவி துருவி விசாரிக்கிறப்பதான் அலெக்சாண்டர் எரிக்சன் இனிஷியலா முன்ன பின்ன பதில சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு நழுவி போனாலும் ஒரே ஒரு பதில சொல்றப்ப கையும் களவுமா மாட்டி
மாட்டிக்கிறான். அதுதான் நீ இந்த ராபரி நடந்தப்ப எங்க இருந்த அப்படின்ற போலீஸோட கேள்வி. அந்த கேள்விக்கு அலெக்சாண்டர் எரிக்சனால் ராபரி நடந்த அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கான். ஆனா இவன் சொன்ன பதிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோட எவிடன்ஸ் போலீஸ்க்கு கிடைக்கவும் செய்து. அதுதான் ராபரி நடந்த அடுத்த நாள் காலை சரியா 7 மணி போல அலெக்சாண்டர் எரிக்சன் ஒரு மெக்டொனால்ட்ஸ்குள்ள போன சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுவும் இவன் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கின அந்த மெக்டொனால்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த ராபரி பண்ண ஹெலிகாப்டர் ஃபாரஸ்ட்குள்ள கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் இந்த மெக்டொனால்ட்ஸ் இருக்கவே செஞ்சிருக்கு. சோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் அலெக்சாண்டர் எரிக்சன் மாட்டிக்கவே செய்றான். ஏன்னா இவன் விசாரணையில என்ன சொல்லியிருக்கான், நான் கொள்ளை நடந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவன் சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படின்றத நிரூபிக்கும் விதமா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கவும் செஞ்சிருக்கு. சோ இத வச்சு அலெக்சாண்டர் எரிக்சன் இந்த கொள்ளையில கண்டிப்பா ஈடுபட்டிருக்கான் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. இருந்தாலும் யாராவது ஒருத்தன் கன்ஃபெஷன் கொடுத்துட்டான் இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எப்படியாவது எவன்ட்டாவது கன்ஃபெஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விசாரிக்கவும் செய்றாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப தான் ஒரு பயங்கரமான மேஜிக்கும் நடக்கவும் செய்யுது. அவன் தான் கடைசியா கைது பண்ணப்பட்ட சஃபா கதோமு. ஸ்டார்டிங்ல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட அடுத்தடுத்து திருவி இப்பெல்லாம் உன்ட்ட விசாரிச்சா வேலைக்காதுன்னு அவங்களோட பாசல விசாரிக்கிறப்ப கடைசியா நான் கன்ஃபெஷன் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையுமே புட்டு வைக்க ஆரம்பிச்சிடறான். அதாவது நாங்க எப்படி இதுக்கு பிளான் போட்டோம், எப்படி இந்த கொள்ளையை அரங்கேற்றணும், அதுக்கடுத்து அரங்கேற்றதுக்கு அப்புறம் பணத்தை எப்படி கொண்டு போய் பிரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் புட்டு வச்சிடறான். அதுலயும் முக்கியமா இந்த கொள்ளையில் ஈடுபட்டதுல ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். அதுல ஒன்னு நானு, இன்னொன்னு எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு உடச்சு விட்டுறான். அதை தாண்டி மத்தவங்க எல்லாம் பார்த்தா சும்மா ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்களே தவிர அவங்களும் அதுல பெருசா இன்வால்வ்மெண்ட் பண்ணல அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். அப்படி இந்த கொள்ளையில மட்டும் இவங்க அடிச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் ரூபீஸ் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 இருந்து 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா 2009 காலகட்டத்திலே அடிச்சிருக்காங்க. சோ இவனே கன்ஃபெஷன் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டவும் செய்யறாங்க. இவனோட கன்ஃபெஷன் ஆதாரமாவும் வைக்கிறாங்க. அப்படி வச்சதன் படி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையா 7 வருட சிறை தண்டனை கொடுத்துறாங்க. இதை தவிர்த்து இவங்களுக்கு பேக் சைடுல இருந்து ஹெல்ப் பண்ண 5 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சிறை தண்டனை கொடுக்கவும் செய்யறாங்க. அந்த 5 பேர்ல ரொம்ப முக்கியமான ஆள் தான் இந்த போரான் போயோவிச் அப்படின்றவன். சோ இப்படிதான் போலீஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட துரிதமான இன்வெஸ்டிகேஷனால இந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் இந்த கேஸை முடிச்சு வச்சாலும் இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு ஐ ஓபனிங் கேஸா தான் மாறவும் செய்யுது. ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு தான் முதலா காகிதத்துல பணத்தை அச்சடிக்கிற முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா என்னதான் இதுல அவங்க முன்னோடியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் காலங்காலமா இருந்துட்டே வந்துச்சு. ஏன்னா காகிதத்துல பணத்தை வச்சிருந்தாலே கொள்ளையடிக்கிற வந்து பணத்தை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டுல ஒவ்வொரு இடமும் எக்கச்சக்கமான ராபரிஸ் நடந்துட்டே தான் இருந்திருக்கு. சோ இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. கொள்ளையர்களும் அதிகமாயிட்டே தான் போவாங்க, பணத்தை கொள்ளையடிச்சுட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியானோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் டிஜிட்டல் கரன்சி. ஸ்வீடன் நாடு பாத்தீங்கன்னா கொள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே டிஜிட்டல் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதோட பலனா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வருடத்துக்கு 100 கொள்ளை அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருந்த கொள்ளை அதுக்கடுத்து வருடத்துக்கு 2 ராபரி அப்படின்ற அளவுக்கு மாபெரும் அளவுல கம்மியாகவும் செஞ்சுச்சு. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே டிஜிட்டல் கரன்சி அளவுக்கு அதிகமா ஸ்வீடன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதோட பலனா 2025 கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா மிக குறைவான அளவு காகித பணங்களை யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள்ல ஸ்வீடன் நாடு 2வது மாபெரும் நாடா உருவெடுக்கவும் செஞ்சிருக்கு. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த ராபரி பத்தின உங்களோட கமெண்ட்டையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை.